மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் போடும். நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய லெவலில் தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நடக்கும். இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதோட உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும். கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போடணும், தாராளமாக பண்ணுங்கள். ஸோ ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, அது நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமானா இந்த வாரம் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்களே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. ரொம்ப நாள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகும். வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் இருந்தால் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கனாலும் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க, சிறப்பு. அப்பாவால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் என்பது பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இந்த வாரம் இயற்கையாகவே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா கிடைக்கிறதுனால இந்த வாய்ப்பை பெரிய லெவலில் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வருமானம் சம்பாத்தியம் இருந்தால் கூட தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மாவுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரேஸில் வாங்கணும், லாட்ரி வாங்கணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், கோல்டு பாண்டு வாங்கணும், இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, விநாயகரையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நட்பலங்கள் அமையும்.